ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரயில்வேலலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஜங்ஷன் பாயிண்ட் அது. ரொம்ப ஜங்ஷனா நிறைய இடம், நிறைய பேர் வந்து போகிற இடம்னு அர்த்தமாக இருக்கும். தெரியுதுல்ல? அந்த மாதிரி ஒருத்தரோட லக்னத்துக்கு அதிபதி அல்லது கேந்திராதிபதி 4, 7, 10 கூடிய கேந்திரத்துக்கு அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி 4, 7, 10 இருந்தாலோ அல்லது இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் கேந்திரத்தோட தான் அவங்களுக்கு கூட்டத்தோடு இருக்கிறதே பிடிக்கும். கூட்டத்தை விட்டு வர்றதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. எப்பவுமே கூட்டமாக இருக்கணும்னு சேர்ந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் குடும்பம்லாம் கூட சேர்ந்தே நடத்தணும்னு நினைப்பாங்க. கும்பலாக சேர்ந்து கூட்டு குடும்பமாக நடத்தணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் இந்த அமைப்பு சேர்ந்தவங்களாக இருக்கும். அதே போல் 5, 9, 1, 5, 9 இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா 5, 9 முக்கியமாக இது ஆன்மீக சார்ந்த இடங்கள். ஆன்மீகனா என்ன? தனித்து இருக்கிறது தான், சாமியாருங்கிற மாதிரி தனியாக இருக்கிறது தான் ஆன்மீக சார்ந்தன்னு சொல்லக்கூடியது. ஸோ 5, 9 தனிமை விரும்புகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே தனியாகவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு கேந்திரத்திலே இருக்குன்னு வச்சுங்களேன். கேந்திரத்திலேயே கேந்திரம்னா ஒன்று அது லக்னத்திலே இருக்குதுன்னா அது வந்து கேந்திரமாகவும் இருக்குது, திரிகோணமாகவும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் கூட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, குறிப்பிட்ட கூட்டத்தை விரும்புவாங்க. சில நேரத்தில் இப்படி இருக்கும். அல்லது தன்னுடைய எண்ண கருத்துக்கள் பொருந்திய கூட்டத்தில் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கலாம். அந்த பாலிடிக்ஸ் கும்பலில் மட்டுமே இருப்பாங்க. மீதி கும்பல் அவங்களுக்கு பிடிக்காது. சினிமாவில் இருக்கலாம், சினிமா கும்பலோடவே இருக்கணும்னு நினைப்பாங்க, மற்ற கும்பலோடு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு என்னன்னா ஒரு கூட்டத்தில் நான் மட்டும் விஐபியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போது கோயிலுக்கு போகும்போது கூட்டமான நாளில் சில பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. சினிமா, ஐயோ கூட்டமாக இருக்க நான் போக மாட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கிறாங்க இல்லையா? சில பேர் அந்த கூட்டத்தில் நான் போய் விஐபி பாக்ஸாக செலிபிரிட்டியாக போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியே இருக்கிறாங்க சில பேர். கூட்டத்துக்கு நடுவில் பெரிய மனுஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கும்பல் இருக்குது. கூட்டமே ஆகாமல் போகிறது இருக்குது. கூட்டமான இடங்களில் எளிமையாக, தாய்மையாக அல்லது பவ்யமாக இருக்கணும்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி தனித்தனியாக இருக்குது. எங்கே போயும் தன்னை யாருன்னு காட்டிக்காமல் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றா போயிட்டு நைஸாக போயிட்டு வந்துடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஜாதகத்தில் தெரியும். ஒரு ஆள் இன்ட்ரோவேட்டா எக்ஸ்ட்ரோவேட்டாங்கிறது தெரியும். கூட்டத்தை விரும்புகிறாங்க, கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லை தனிமையை விரும்பியா என்பது ஜாதகத்திலே தெரிய வரும்.